Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் IUML நிர்வாகிகள் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்ற தகவல் வெளியான நிலையில் அதற்கான சந்திப்பா இது? என்ன நடக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில IUML இடம்பெறுகிறது. ஷாஜகான் அமைச்சராக நாளை காலை பதவியேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்துல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர், தேசிய செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ் கனி ஆகியோர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இன்று காலைதான் உயர்நிலைக்குழு கூட்டம் என்பது IUML தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில கூட்டம் நடைபெற்றது. அதுல ஷாஜகான் அவர்களை தமிழக அமைச்சரவையில இடம்பெறுவதற்குண்டான பரிந்துரைகளை கட்சியினர் மேற்கொண்டார்கள். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒருவருக்கு அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதை ஏற்று ஷாஜகான் அவர்களை பாபநாசனுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவரை தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்குண்டான இன்று காலை முடிவெடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சரை இன்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் IUML-க்கு வாணியம்பாடி சையத் பரூக் பாஷா, பாபநாசம் தொகுதி ஷாஜகான். இதுல பாபநாசம் தொகுதி ஷாஜகான அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு கட்சியினர் முடிவு செய்து அதற்கான பரிந்துரையை தமிழக முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வகையில பார்க்கும்போது அந்த பரிந்துரை ஏற்று தமிழக முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு இது குறித்தான அதிகாரப்பூர்வமான தகவலை பகிரும் பட்சத்துல ஆளுநர் மாளிகையிலிருந்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகுவதற்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி அதன் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 2 அமைச்சர்கள் நாளை பதவியேற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறித்தான முதல் சந்திப்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் தமிழக முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக அமைச்சராகக்கூடிய ஷாஜகானுக்கான பதவியேற்பு நிகழ்ச்சி எப்போது நடைபெறும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். தமிழக அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய IUML தலைமையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சரை சந்திச்சு சந்திப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம கேட்டோம். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.